அண்ணாவை பழித்து பேசியதால் இந்த கூட்டணியே வேண்டான்னு வெற்றி பெற வாய்ப்பு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உதறி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா பாஜக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தனியாக நின்றுச்சு அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு முன்பு நிகழ்ந்த வரலாறு. மேற்கு மண்டல வட்டாரத்தில் குறிப்பாக ஒரு சாதி தலைவருக்குள் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது நான் தான் நீண்ட கால அரசியல் இருக்கேன், நான் தான் பெரிய ஆளு என்பதை காட்டிக்கொள்வதற்காக அண்ணாமலை அதே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அண்ணாமலையுடன் போட்டி போட்டு நாம் பெரியாளா நீ பெரியாளா என்ற ஒரு சாதியவாதத்திற்காக தான் அன்றைய எடப்பாடி பழனிசாமி வென்றார். மற்றபடி அவருக்கு பேரறிஞர் அண்ணா மீதோ தந்தை பெரியார் மீதோ திராவிடத்தின் மீதோ தமிழ் மீதோ பற்றின் காலமாக அன்னைக்கு இந்த வட்டாரத்தில் நான் பெரியாளா நீ பெரியாளான்னு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களோடு போட்டி போட்டு நான் தான் பெரியாளு, இங்கே பாரு உங்கள் கட்சி தலைமையை என்ன தான் ஆதரிக்குது, என்கிட்ட தான் கூட்டணி பேசுது, நான் தான் மக்கள் செல்வாக்கில் எதிர்க்கட்சியாளரான நான் தான் முதலமைச்சரானு தன் பெருமைக்காக தன்னுடைய வாதத்திற்காக தான் நான் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ரியாக்ட் பண்ணார் ஒழிய இன்னைக்கு அந்த சிக்கல் இல்லை. இன்னைக்கு ரியாக்ட் பண்ண சொன்னேன். இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஒரு தலைவர் அந்த இடத்துல நோமர் அந்த இடத்துல இல்லை. அப்போ அவர் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.